அந்த விலை உயர்ந்த ஆஸ்பத்திரியின் வராண்டாவில் குட்டி போட்ட பூனை போல அவன் இப்படியும் அப்படியுமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். பார்ப்பவர்களுக்கு குட்டி போட்ட பூனை போல என்றுதான் தோன்றும். ஆனால் அவன் தன் மனைவி போடப் போகும் குட்டிக்காக அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு குழந்தை நன்றாக பிறக்க வேண்டும், நல்ல கலராக பிறக்க வேண்டும், அவனுக்கு தோள் கொடுக்கும் தோழனாக பிறக்க வேண்டும், மொத்தத்தில் அக்குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள். ஆடிப்போய் விட்டான். அவன் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2மே பெண் குழந்தைகள் என்பதால் தனது சம்பாத்தியத்தில் அவர்களை வளர்த்து ஆளாக்குவது என்பது மிகவும் கடினம் என நினைத்தான். 3வது பெண் குழந்தையாக இருக்கக்கூடாது என ஆண்டவன் முன்பு பூவை பார்த்து, ஜோசியத்தில் குரு பார்வை பார்த்து, நிச்சயம் ஆண் குழந்தைதான் என்றார்கள். சந்தோஷமாக தன்னுடைய பெண் பிள்ளை தோஷம் நீங்கிவிடும் என்றார்கள். மேலும் ஒரு நாள் தன் தண்ணி வண்டி நண்பனோடு பேசும்போது, ஏன்பா, உன் பெஞ்சாதிய சாதா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையே சேர்க்க போற? வேண்டாம்ப்பா, பிறக்க போறது ஆண் குழந்தை. டாக்டர் வந்து தொப்புள் கொடியை விட்டுட்டு வேற எதுனா கட் பண்ண போறாருப்பா. இவன் முழிக்க, அட ஆமாம்ப்பா, பேப்பர்ல படிச்சிருக்கேன். தண்ணி சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இப்படியெல்லாம் நடக்குமா என்ன? டாக்டர் எல்லாம் லேடி டாக்டர் தானே? ஆமாப்பா, டாக்டர் எல்லாம் பொம்பளை டாக்டர் தான். நான் ஒயின் ஷாப்ல வாங்கும்போது பொம்பளைங்க தான் நமக்கு ஜோடி போட்டுன்னு வாங்குதுங்க. அதுல ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ற லேடி டாக்டரா இருந்தா என்ன பண்ணுவ? இவனுக்கு பயம் வந்தது. இவனுடைய தரத்துக்கு மீறின ஒரு ஆஸ்பத்திரியில் தாரத்தை சேர்த்து விட்டான். அங்குதான் இப்பொழுது குட்டி போட்ட பூனையாக நடந்து கொண்டிருக்கிறான். உள்ளே சற்று நேரத்தில் குழந்தை சத்தம் கேட்க குஷியானான். நர்ஸ் வந்து உள்ள போங்க என்றதும் உள்ளே சென்றான். மனைவி படுத்திருக்க குழந்தையை காணவில்லை. டாக்டர் குழந்தைய கிளீன் பண்றதுக்காக கொண்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. சிஸ்டர், என்ன குழந்தை? ஐயோ, அத கவனிக்கலையே. காத்திருந்தான். ஒரு வாரத்துக்கு முன்புதான் டிவியில தெய்வ மகன் படத்தை பார்த்தான். அப்படத்தில் சிவாஜி கணேசன் தனக்கு பிறக்க போகும் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று தங்க காசுகளை கொண்டு வருவார். ஜொலிக்கும் காசுகளை ஆண் குழந்தையின் நெஞ்சில் வைத்தால் ஆண் குழந்தை நிறைய சம்பாதிக்கும் என சாமியார் ஒருவர் கூற, தன்னால் முடிந்தது ஒரு 10 வெள்ளி காசுகளை வாங்கி இப்பொழுது ரெடி. டாக்டர் குழந்தையை கொண்டு வந்தார். வாங்க, கங்க்ராட்ஸ், உங்களுக்கு அழகான கேர்ள் பிறந்திருக்கு என்று கூறியவாறு டாக்டர் அவனிடம் குழந்தையை கொடுக்க, இவன் பேரிடி இறங்கிய நிலையில் ஸ்தம்பித்து பின்பு சுதாரித்து, இது என் கை அழுக்கா இருக்கு, நீங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க. இவன் அப்படியே தன் குழந்தையின் முகத்தை பார்க்காமல் வெளியே வந்தான். சோகமாக தன் கையில் இருந்த வெள்ளி நாணயங்களை ஒவ்வொன்றாக சிதறவிட்டு வந்தான். பின்னால் வந்த மூத்த மகள் அவைகளை பொறுக்கிக் கொண்டு வந்தாள். ரிசப்ஷன் வந்ததும் அவை நாகரிகம் கருதி மிச்சமிருந்த 3-4 காசுகளை பாக்கெட்டில் வைத்தவாறு ரிசப்ஷன் நாற்காலியில் அமர்ந்தான். விழுங்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அப்படியே திக் பிரம்மையில் இருந்தான். எத்தனை செலவு! ஜோசியம், சாமியாரு, வெள்ளிக்காசு, நல்ல ஹாஸ்பிட்டல், குங்குமப்பூன்னு பையன் பிறந்து நிறைய சம்பாதிச்சு கொடுப்பான்னு. ச்சே, நாம ஓட்டுறது ஆட்டோ, இதுல 3ம் பெண் குழந்தைகளா? இனி அடுத்தும் பெண் குழந்தைன்னா போதும் சாமி, டாக்டர் கிட்ட இப்பயே சொல்லிடணும் கருத்தடை ஆபரேஷனுக்கு என நினைத்து கொண்டிருக்கையில் போன் அடித்தது. நண்பர்கள் விசாரிக்க, ஸ்ருதியின்றி அழாத குறையாக பெண் குழந்தை என்று கூறிவிட்டு துண்டித்து விட்டான். மாமியார் மற்றும் சொந்தங்கள் வந்தார்கள். என்னது, மாப்பிள்ளை இன்னும் குழந்தை முகத்தை பார்க்கலையா? ஆச்சரியப்பட்டு இவனிடம் வந்து பார்க்குமாறு கூறினார்கள். நான் பார்க்கறேன், குளிச்சிட்டு வந்து பார்க்கறேன் என்று வேறெங்கோ பார்த்தவாறு பிடி கொடுக்காது பதிலளித்தான். அடுத்து ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு ஆச்சு என்று தெரிந்து கொள்ள ஓடி போய் கேட்டான். அவர்களும் கூறினார்கள். தொகையை தெரிந்தவுடன் இனி தாங்க முடியாது என டாக்டரிடம் டிஸ்சார்ஜ் பற்றி கேட்டான்.
முதலில் தயங்கிய டாக்டர், இவன் வலியுறுத்த வேறு வழியின்றி டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளுங்கள் என்றார். இவன் கருத்தடை ஆபரேஷன் பற்றி கேட்க டாக்டர், உங்க மனைவி ரொம்ப வீக்கா இருக்காங்க, அதனால கொஞ்ச நாட்கள் கழிச்சு செஞ்சா பெட்டர் என்றார். கைக்குழந்தையுடன் தன் மனைவி முதல் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு சாலைக்கு வந்தான். மனைவி வருத்தப்பட்டாள். ஏங்க, இதுவரை பெண் குழந்தை முகத்தை நீங்க பார்க்கவே இல்ல. பேசவே பேசாத என வீட்டுக்குச் செல்ல ஆட்டோவை தேடினான். எவ்வளோ காசு வச்சிருக்க? 500 ரூபா. ஹாஸ்பிட்டல்லையே எல்லாம் தொலைச்சாச்சு. என் கையில ஒன்னும் இல்ல. இவனது ஆட்டோ பழுதாகிவிட்டது. 1 வாரமாக ஆட்டோவை எடுக்கவில்லை. அப்பவே சுதாரிச்சிருக்கணும். நேரம் சரியில்லைன்னு. பிறக்க போறது பெண் குழந்தைன்னு மறைமுகமா என் ஆட்டோ சொல்லுதுன்னு. இனிமேலு என் ஆட்டோவை வாடா போடான்னு எப்பவும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். அதான் என் பையன். தனது செல்போனில் ஆட்டோ செயலியில் ஒரு ஆட்டோவை முன்பதிவு செய்தான். வெகு நேரமாக ஆட்டோ வரவில்லை. பின்பு ஆட்டோ ஓட்டுநரை இவன் தொலைபேசியில் அழைக்க ஓட்டுநர் எடுத்தார். சார், 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். இப்ப நான் வரணும். வந்தேன்னா ஒரு 50 ரூபாய் கூட போட்டு கொடுங்க சார். ஏன், 100 180 கூட வாங்கிக்கோ என இவன் கடுப்பாகி கத்த அந்த ஓட்டுநர் வரவில்லை. இவன் உடனே அடுத்த செயலியில் மற்றொரு ஆட்டோவை முன்பதிவு செய்தான். அந்த ஆட்டோ ஓட்டுநரும் வெகு நேரம் கழித்து தொலைபேசியில் பேசினார். சார், மதியம் டைம், திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சும்மா தான் வரணும். அதனால 80 ரூபாய் கூட கொடுங்க. இவன் உடனே கோபத்தில், நீங்க கேன்சல் பண்ணிருங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் என்றான். அந்த ஆட்டோ ஓட்டுநர் சிரித்தார். இந்த செயலியில் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் இருக்காது. நீங்க பாருங்க, உங்களால முடிஞ்சது செய்யுங்க. இவனும் ஆட்டோ ஓட்டும்போது இப்படித்தான் செய்வான். வாடிக்கையாளர்களின் அருகில் வந்து ஆட்டோவை நிறுத்திவிட்டு வேண்டுமென்றே வராது போல் பிஸியாக இருப்பது போல் காண்பித்துக் கொள்வான். வாடிக்கையாளர் காத்திருந்து பொறுமை இழந்து கூப்பிடும் பொழுது கட்டணத்தை ஏற்றி அவர்களை ஏற்றுவான். இப்படியாக இவன் ஓட்டும்போது வாடிக்கையாளரிடம் பணம் கூடுதலாக பெற இவன் செய்த சூசகமான செயல்களே இப்போது இவனுக்கு எதிராக வருகிறது. இவன் குடும்பத்துடன் நிர்கதியாக இருந்தான். தனது மனைவியை திரும்பி பார்த்தான். தள்ளாடியவாறு இருந்தாள். உடனே இவன் அருகில் இருக்கும் கடையின் படிகளில் உட்கார வைத்தான். எல்லாம் இது பிறந்த நேரம், ஒட்டச்சு வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டா என நொந்து கொண்டான். அப்போது விரைவாக சென்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோ இவர்களின் அருகே நின்றது. சார், எங்க சார் போனோம்? எவ்வளோ கேப்பீங்க? சார், என்ன சார் நீங்க? புதுசா குழந்தை பிறந்திருக்கு, அவங்களால நிக்க கூட முடியல. குடுக்கறத குடுங்க சார். எவ்வளோன்னு சொல்லுங்க. குடுக்கறது குடுங்க. நீங்க ஏறுங்கம்மா. உடனே மனைவி ஆட்டோவில் ஏறி, நன்றி மேடம் என்றாள். அப்பொழுதுதான் அவன் பார்த்தான் ஓட்டுநர் ஒரு பெண் என்பதை. இருக்கும் அவசரத்திலும் அடிக்கும் வெயிலிலும் அவன் ஆட்டோ ஓட்டுநர் ஆணா பெண்ணா என்று கூட கவனிக்க முடியவில்லை. இவன் ஆட்டோ ஓட்டும்போது நீங்க கொடுக்கறத கொடுங்க என்று கூறிவிட்டால் வாடிக்கையாளர் மென்மையாகி மனம் உருகி நிறைய கொடுத்து விடுவர். இதுவும் இவன் கையாண்ட ஒரு யுக்தி. அப்பெண் டிரைவர் இவனின் 12 வயது மகளை பார்த்து, பாப்பா, நீ முன்னாடி வந்து இப்படி என் பக்கத்துல உக்காந்துக்கோ. அம்மாவும் அப்பாவும் ஃப்ரீயா உக்காரட்டும். புது பாப்பாக்கு காத்து வரட்டும். அப்பா நாள் முழுக்க வெளியே போய் வேலை செய்வாரு. இப்பதான் குழந்தைய பார்க்க ஒரு சந்தர்ப்பம். குழந்தை முகத்தை பார்த்துட்டு வரட்டும். ஓகே, கம்பியை இப்படி பிடிச்சுக்கோ. என்ன படிக்கிறம்மா? 6th ஸ்டாண்டர்ட் ஆன்ட்டி. நல்லா படி. நீதான் முதல்ல, ரெண்டாவது இந்த புது பாப்பாவா? ரெண்டாவது என் தங்க வீட்ல இருக்கா. ஆட்டோ கிளம்பியது. இந்த ஸ்பீடு போதும் இல்ல சார்? பாப்பாக்கு டிஸ்டர்ப் ஆகாதுல்ல? ஒன்னும் கூட ஸ்லோவா போறேன். ஃபர்ஸ்ட் கியர்லயே போறேன். என்ன, பெட்ரோல் கொஞ்சம் செலவாகும். இந்த ஸ்பீடே போதும் என்று மனைவி விரைந்து கூறினாள். முன்னே உட்கார்ந்திருக்கும் அவனின் மகள் ஆட்டோவின் முன்னே இருக்கும் ஒரு சின்ன போட்டோவையே பார்த்து கொண்டு வந்தாள். என்ன பாப்பா, போட்டோவையே பாக்குற? அது 15 வருஷம் முன்னாடி எடுத்தது. அது என் அம்மா. என் பொண்ணு 1 வயசு கூட இல்ல. அவர்தான் என் புருஷன். இப்ப இல்ல, ஓடிட்டான். திரும்பி இவனை பார்த்தவாறு, ஒரு நாள் போயிட்டு ரிட்டர்ன் வரப்பல சார், ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தான். ஒரு பொண்ணோட எஸ்கேப்பு.
நான் போய் என்ன சக்காளத்தி சண்டையா போட முடியும்? தவறு என் புருஷன் மேலதான் இருக்கு. அப்புறம் என்ன பண்றது? அவனுக்கு இஷ்டம் எல்லாம் தெரிஞ்சே நடக்குது. எங்கேயாவது போடா டுபாகூரு. பொம்பளை புள்ளைய பெத்துட்டானா, சும்மா அவனுக்கு ஒரு சாக்கு வேணும் சொல்றதுக்கு. போடா. ஆனா ஒரு தடவையாவது வந்து என் பொண்ணை பார்த்துருக்கலாம்ல. வரவே இல்லை சார். கண்களை துடைத்து கொண்டவாறே தொடர்ந்தாள். என் பொண்ணு ஆளானப்ப எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா விட்டு அவன் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டேன். ஆனா அவன் தனக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டானாம். அந்த பத்திரிக்கைய கூட படிச்சு பார்க்கவே இல்லையாம். இவனுக்கு மனதில் ஓட்டுநர் எவ்வளவு பணம் வாங்கப் போகிறார் என்று குழம்பிக் கொண்டே வந்தான். வாடிக்கையாளருக்கு குழந்தை டெலிவரி ஆகியிருந்தால் சந்தோஷமாக இருப்பார். எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார். நீங்க கொடுக்கிறத கொடுங்க என்று பெருந்தன்மையாக கூறுவது போல் கூறிவிடுவான். வாடிக்கையாளர் பெரிய நபர் என்றாலும் இப்படித்தான் கூறுவான். இப்படி கூறி கணிசமாக கறந்து விடுவான். ஒரு யுக்திதான் இதுவும். டிராப் செய்யும் போது சண்டை போட போறாளோ? சுத்தி இருக்கிற மக்களும் லேடிஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓட்டுநர்: என்னமோ சார், உங்களை பார்த்தா நாம எல்லாம் ஒரே ஆளு மாதிரி தெரியுது. அதான் அப்படியே சொல்றேன், மனசு விட்டு பேசுறேன் என்று கூறியவள் திடீரென ஒரு பெட்ரோல் பங்கில் நுழைந்து பெட்ரோல் போடாமல் அப்படியே ஓரமா நிப்பாட்டி விட்டு ஆபீஸ் அறை உள்ளே சென்று யூனிஃபார்ம் ஒன்றை வாங்கி கொண்டு வந்தாள். அது ஒண்ணும் இல்ல சார், இது புது பங்கு. அதனால ஆட்டோக்காரங்களை கவர் பண்ற மாதிரி இந்த யூனிஃபார்ம் செட் ஃப்ரீயா கொடுக்கறாங்க. யூனிஃபார்மை உள்ளே வைத்துவிட்டு, சரி சார், ஆமா எங்க விட்டோம்? இந்த ரோட்ல விட்டோம். திரும்ப அப்படியே போய் புடிச்சிடுவோம். சிறிது தூரம் போனவர், என்ன சார், அப்போ அந்த ஆளு என்னை விட்டு போனாரு. சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது சார். நான் குழந்தை அம்மா அப்பா நிர்கதியா நின்னுட்டு இருந்தோம். வேற வழி இல்லாம நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். விழுந்து விழுந்து தான் கத்துக்கிட்டேன். அந்த முட்டி தழும்பெல்லாம் ஆறிடுச்சு. ஆனா இதயத்துல உள்ள வலி தாங்க இன்னும் ஆறல சார். அதுக்கப்புறம் அந்த ஆளு விட்டுட்டு போன இந்த ஆட்டோ தார்பாய் கூட இல்லாம இருந்தது. கொஞ்சமா மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ணி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கியர்லயே போய் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கியர்னால நிறைய பெட்ரோல் செலவாச்சு. லைசன்ஸ் வாங்கினேன். அப்போ நான் ஒருத்தி தான் பெண் டிரைவர். இப்பெல்லாம் பாருங்க, யார் யாரோ வண்டி ஓட்டுறாங்க. அவளுங்கெல்லாம் வீண் விளம்பரம். நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீ சொல்லு சார், இந்த விளம்பரம் தேவைதானான்னு கேக்குறேன். வேற ஒன்றும் இல்லை. எத்தனையோ குடும்பஸ்ரீங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. லாரி ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஃபுட் டெலிவரி பண்றாங்க. எத்தனையோ பேர் பஞ்சர் ஓட்டுறாங்க. நிறைய இருக்காங்க. அவங்கள யாரும் கண்டுக்க மாட்றாங்க. ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ணிக்கிறாங்க சார். நான் ஓட்டும்போது கூட சார் எல்லாரும் மதிப்பு கொடுத்தாங்க. கேட்டதை தாண்டி 10 20 கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க. சார், என்னமோ உங்களை பார்த்தா எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது. ரொம்ப சிநேகிதமா இருக்கீங்க. நாம ஏதோ விட்ட குறை தொட்ட குறையா இருக்கு சார். என்ன சார் இது, ஒரு பக்கம் குழி தோண்டி பூட்டி இருக்காங்க. மெயின் ரோட்ல போக முடியாது போல. பாப்பா டிஸ்டர்ப் ஆகுமே. இந்த லெஃப்ட்ல போய் தெருவுல போயிடலாம் சார், கொஞ்சம் தூரம் என்று கூறியவர் ஆட்டோவை தெருக்களில் விட்டார். பாப்பா, பெரியவளா ஆனதும் என்ன பண்ண போற? நான் ஆட்டோ ஓட்ட போறேன் ஆண்டி. ஆட்டோவா? என்ன பார்த்து சொல்றியா? வேண்டாம்மா. இல்ல ஆண்டி, எங்க அப்பா ஆட்டோ தான் ஓட்டுறாரு, அதனால நானும் ஓட்ட போறேன். உடனே ஓட்டுநர் திரும்பி பார்த்து, சார், அதான் சொன்னனே சார், நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு. என்ன சார், ஆட்டோ ஓட்டுறீங்க, நீங்க சொல்லவே இல்லை. அட போங்க சார், அதானே பார்த்தேன். என்னடா நமக்குள்ள இருந்து எல்லா விஷயம் வெளியே அதுவா வருது, இவர்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு யோசிச்சேன். பிரதர் ரொம்ப அமைதி போலையே. அவனது மனைவியை பார்த்து கேட்டாள். மனைவி தலையாட்ட ஓட்டுநர் சரி என்றாள். இப்போ ஆட்டோ என்ன ஆச்சு? ரிப்பேருக்கு போயிருக்கு. பாப்பா, ஆட்டோ ஓட்டக்கூடாதுமா, பிளைன் ஓட்டு. போன வாரம் எனக்கு வந்த ஒரு வீடியோவை காமிக்கிறேன் பாரு என்று தனது செல்போனில் வீடியோவை எடுத்து காண்பித்தாள். பாத்தியா, இந்த பொண்ணு பைலட் ஆன பிறகு தன்னுடைய நைனாவை உட்கார வச்சு பிளைன்ல ஓட்டிட்டு போகுது. அத வீடியோ எடுத்து வச்சிருக்கா பாரு. அப்போது சாலையின் குறுக்கே அலைபேசி பேசியவாறு கவலையின்றி ஆட்டோவை கவனிக்காது ஒரு பெண் கடந்தாள்.
உடன் ஆட்டோவை நிறுத்தி அந்த பெண்ணை திட்ட ஆரம்பித்தாள் ஓட்டுநர். வீட்டுல சொல்லிட்டு வரலையா? கையில போன் இருந்தா போதுமே. அந்த பக்கம் மட்டும் பார்த்தா போதுமா? இந்த பக்கமும் பாருங்க. பின்னால் திரும்பி கூறினாள். இப்படித்தான் சில பொண்ணுங்க போன் பேசிட்டே ரோட்டை கண்டுக்கிறது இல்ல. பச்சை பச்சையா வாயில வருது. பச்சை குழந்தை இருக்கிறதுனால பச்சையா திட்டல. அந்த பொண்ணு அடிபட்டா கூட என்கிட்ட மருந்து இருக்கு பாருங்க என்று முன்னால் ஒரு பெட்டியை திறந்து காண்பிக்க உள்ளே மருந்துகள் சகலமும் இருந்தன. ஆமா சார், ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவர்கிட்ட ஊசி போடுறது, ட்ரெஸ்ஸிங் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். டாக்டர் வர்றதுக்கு எப்பவுமே லேட் ஆகும். என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் லேட்டா வர நேரத்துல நான் பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸிங், டிடி, செப்டிக் ஊசி போட்டு கல்லா காட்டுறேன்னு நினைச்சிட்டாரு. நான் சொல்லிட்டு வந்துட்டேன் சார். நீங்க சந்தேகப்படுறீங்க, நான் இருக்க மாட்டேன்னு. நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா, நமக்கு மானம் தானே பெருசு. இங்க பாருங்க, எல்லா மருந்தும் இருக்கு. டிஞ்சர், பேண்டேஜ் கிளாத்து, ஜெலுசல் மாத்திரை கூட வச்சிருக்கேன். ஆட்டோ குலுங்கிறதுலயே சிலருக்கு நெஞ்சு கொக்கரிக்கும். நெஞ்ச தடவுவாங்க. உடனே ஜெலுசல் மாத்திரையே கொடுத்துடுவேன். இதுல என்ன இருக்கு? பெண் பிள்ளைன்னா ஒரு பொறுப்பு இருக்கணும். இப்படியா தெமேன்னு ரோட்டை பார்க்காம போன் பேசிட்டு போறது? அப்பா அம்மா எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க. நொந்து கொண்டவள் திடீரென யோசனை வந்தவளாய் நினைவு கூர்ந்தாள். சார், நான் சொல்ல மறந்துட்டேனே, முக்கியமான விஷயம். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. கோயம்பேட்டில் ஒரு சவாரியை விட்டுட்டு எம்டியா திரும்பினேன். மத்தியானம் 2 மணி இருக்கும். எவனாவது கிடைக்க மாட்டானான்னு யோசிச்சுட்டே வரேன். ஒரு வயசான அம்மா, 80 வயசு இருக்கும். பார்க்க பரிதாபமா வேத்துட்டு நின்னாங்க. அம்மா எங்க போறீங்கன்னு கேட்டேன். நங்கநல்லூர்னு சொல்லுச்சு. அங்கதான் நானும் போறேன், ஏறிக்குங்கம்மான்னு சொன்னேன். வேண்டாம்மா, பஸ்ஸுக்கு தான் காசு இருக்குன்னு சொல்லிச்சு. கொடுக்கறத கொடுங்கம்மான்னு சொன்னேன். ஏறிட்டாங்க. ஊர் கதையெல்லாம் பேசிட்டே வந்தேன். நீ எந்த ஊருமான்னு கேட்டாங்க. இந்த ஊர் தான்னு சொன்னேன். இல்லம்மா, உன் பேச்சு தனியா இருக்கு. பூர்வீகம் தெற்கு பக்கமான்னு கேட்டாங்க. ஆமா, அப்பா மதுரை பக்கம். ஊர் பேர் சொல்லுன்னாங்க. நான் உடனே தாமரக்குளம் அப்படின்னு சொன்னேன். அப்பா அங்க என்ன வேலை பண்றாருன்னு கேட்டாங்க. அவர் தாசில்தார் பண்ணையார்கிட்ட வேலை செஞ்சாரு. அந்த அம்மா என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. உங்க அப்பா பேரு ராஜேந்திரனான்னு கேட்டாங்க. அட ஆமா அம்மா, கரெக்டா சொல்லிட்டீங்க. உடனே அந்த அம்மா கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஓயாம தொடச்சிட்டே வந்தாங்க. இறங்குனதும் எவ்வளோ தாயி அப்படின்னாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுக்கறத கொடுங்கம்மா. அந்த அம்மா உடனே ஆட்டோ ஸ்டாண்ட் கம்பியை கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே குலுங்கி குலுங்கி அழுதாங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டே இருந்தேன். உங்க அப்பா ராஜேந்திரன் தாமரகுளம் பண்ணையார்கிட்ட கூலி வேலை செஞ்சாரு. அப்போ நீ பிறந்தப்போ உன் பாட்டி மாரியம்மா என்கிட்ட கள்ளிப்பாலு நெல் உம்மி கொடுத்து உன்னை கொல்ல சொன்னாங்க. அப்போ உன் அப்பா உன்னை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. திரும்ப வரவே இல்லை. நீ சொல்ற தாமரக்குளம் உசிலம்பட்டி பக்கத்துல இருக்கு. நான் உன்னை கொல்ல வந்த படுபாவி. நீ எனக்கு பிச்சை காசு போட்டிருக்கமான்னு அழுதாங்க சார், அழுதாங்க. யோசிச்சு பார்த்தபோது என் அப்பா அம்மா நான் பிறந்தப்போ என்னை தூக்கிட்டு வந்துட்டதா பேசிக்குவாங்க. இந்த தாமரக்குளம் பெரியம்மா பத்தி என் அம்மா கிட்ட சொன்னப்போ அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். என் அப்பா போன வருஷம் இறந்துட்டாரு. அவர் படத்துக்கு தீபம் ஏத்தி வச்சேன். இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். பெருமூச்சு விட்டவாறு அமைதியாக ஓட்டிக்கொண்டு வந்தாள் ஆட்டோவை. திடீரென்று ஆவேசமாக உணர்ச்சி பூர்வமாக பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் அவர்களின் 12 வயது குழந்தையின் தொடையில் தட்டியவாறு, நீ அடுத்த ஜெனரேஷன் பொண்ணுமா. நீ விமானம் ஓட்டணும், சரியா? பொண்ணுன்னா ஒரு இது வேணும், கெத்து வேணும். பொண்ணுன்னா கெத்து. என்ன சார் சொல்றீங்க? அவன் அமைதியாக ஓட்டுநரை பார்த்து கொண்டே வந்தான். அவர்கள் இறங்கும் இடம் வந்தது. எவ்வளோங்க என்றான். சார், நீங்க கொடுக்கறத கொடுங்க சார். பேச்சு பேச்சு தான் சார். அவனின் மனைவி 500 ரூபாய் தாளை நீட்டினாள். அவன் மனதிலே நொந்து கொண்டான். 500 ரூபாய சில்லறையா வச்சிருக்கூடாதா? 100 ரூபாய கொடுத்துருக்கலாம். இப்படியா 500 ரூபாய கொடுக்கறது? பொட்டச்சி பிறந்த நேரம் இந்த அம்மா பொட்டச்சி கொடுக்கறா. பெண் ஓட்டுநர் உடனே 500 ரூபாயை வாங்கி கொண்டு ஆட்டோவிற்குள் நுழைந்து
புது காக்கி யூனிஃபார்மை எடுத்து அதன் மீது 500 ரூபாய் தாளை வைத்து அதன் பின் 1 ரூபாய் நாணயத்தை வைத்து, இந்தாங்க சார், வாங்கிக்கோங்கம்மா. பிறந்த குழந்தைக்கு என் அன்பளிப்பு. அந்த குழந்தை ஆனா பொண்ணா கூட கேட்கல. சொல்ல வேணாம், எல்லாம் ஒண்ணுதான் சார். இந்த முதல் பெண் குழந்தைய விமானம் ஓட்ட படிக்க வைங்க சார். இரண்டாவதையும் படிக்க வைங்க. வரேன் சார். கையெடுத்து கும்பிட்டு ஆட்டோவில் நுழைந்து சென்று விட்டாள். இவர்கள் இருவரும் திக் பிரம்மையில் நின்றிருந்தார்கள். பொட்டச்சி என்று திட்டியவன் இப்போது அதன் முகத்தை மறைவாக நிழலில் வைத்து முதல் முறையாக பார்த்தான். கருப்பு கலராக அந்த பெண் குழந்தை இவனை பார்த்து சிரித்தது. இவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உடனே பையில் இருந்த அந்த 2, 3 வெள்ளிக்காசுகளை பெண் குழந்தையின் வயிற்றில் வைத்தான். அக்காவும் தான் பொறுக்கி வைத்திருந்த வெள்ளிக்காசுகளை எடுத்து தங்கையின் வயிற்றில் வைக்க, அடிக்கிற வெயிலில் பெண் குழந்தை ஜொலித்தது. அங்கு வெட்கை வெறுப்பு புறம் தள்ளப்பட்டு ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெண் என்றால் பெருமை, பெண் என்றால் கெத்து.